மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு: அரசு பேருந்துகளில் செல்போன்களில் அதிக சத்தத்துடன் பாடல் கேட்பது, வீடியோ பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். போக்குவரத்து துறை. அரசு பேருந்துகளில் செல்போன்களில் அதிக சத்தத்துடன் பாடல் கேட்பது, வீடியோ பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அனைத்து அரசு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர்களுக்கு போக்குவரத்து துறை செயலர் நிர்மல்ராஜ் அனுப்பிய கடிதத்தில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணிகள் சுகமாக பயணம் செய்யவும், சக பயணிகளுக்கு எந்தவித இடையூறு இன்றி நடந்து கொள்ள ஏதுவாகவும் பயண நெறிமுறைகளை பயணிகள் கடைபிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணிக்கும் போது மோட்டார் வாகன ஒழுங்குமுறை 2017 விதி 5/10 படி வாகனத்தில் உரத்த ஒலியில் இசை ஒலிக்கப்படாமல் இருப்பதை ஓட்டுநர் உறுதி செய்ய வேண்டும். தமிழ்நாடு மோட்டார் வாகனங்கள் 1989 விதி 228 படி சக பயணிகளுக்கு இடையூறு அல்லது சிரமத்தை ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலும் முறைகேடாக கருதப்படும். இதில் பயணம் முழுவதும் கைபேசியில் உரத்த குரலில் பேசிக்கொண்டே தொடர்ந்து பயணித்தல் மற்றும் கைபேசியில் ஸ்பீக்கர் பயன்படுத்துதல், இயர்போன் அல்லது ஹெட்போன் இல்லாமல் இசை கேட்பது மற்றும் காணொளிகள், படம் பார்த்தல் ஆகியவை தவிர்க்கப்பட வேண்டும். ப்ளூடூத் அல்லது ஹெட்போன் பயன்படுத்தி சக பயணிகளுக்கு இடையூறு இல்லாமலும் பயணிகளின் கைபேசி உபயோகம் மற்றவர்களின் அமைதி நிலையை கெடுக்காமலும் இருக்க வேண்டும். மேற்காணும் கட்டுப்பாடுகளை அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் பயணம் செய்யும் பயணிகளுக்கு தெரியப்படுத்தி உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். மேலும் அனைத்து பேருந்துகளிலும் உட்புறத்தில் பயணிகளுக்கு தெளிவாக தெரியும்படி விழிப்புணர்வு ஒட்டு வில்லைகள் ஒட்டப்பட வேண்டும். அதனை போக்குவரத்து துறை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும். இவ்வாறு கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக இரண்டாவது அறிவிப்பு: வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸ் ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக நெடுஞ்சாலைத்துறையில் நடைபெறாத சாலை பணிகளுக்கு முன்னரே தொகையை விடுவித்து கோடிக்கணக்கில் முறைகேடு நடந்துள்ளதாக பதியப்பட்டுள்ள வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் வேலுவுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. இதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்த நிலையில் அதை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அடுத்ததாக மூன்றாவது அறிவிப்பு: மேகதாட்டு விவகாரத்தில் மத்திய அமைச்சரின் பதிலை திரும்ப பெற வேண்டும். பிரதமருக்கு முதல்வர் விஜய் கடிதம். மேகதாட்டு அணை கட்ட தமிழக அரசின் அனுமதி தேவையில்லை என மாநிலங்களவையில் மத்திய ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் அளித்துள்ள பதில் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்ததாக நான்காவது அறிவிப்பு: நிர்வாக வசதிகளுக்காக அறநிலையத்துறை 2 மண்டலங்களாக பிரிப்பு. நிர்வாக வசதிக்காக அறநிலையத்துறை வடக்கு மற்றும் தெற்கு என 2 புதிய மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அவற்றை கண்காணிக்க மூத்த IAS அந்தஸ்திலான கூடுதல் ஆணையர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அடுத்து ஐந்தாவது அறிவிப்பு: தமிழகத்தில் பெண் பணியாளர்களுக்கு மாதவிடாய் கால விடுப்புக்கான விதிகளை உருவாக்க சிறப்பு குழு. தமிழகத்தில் பெண் பணியாளர்களுக்கு மாதவிடாய் காலங்களில் சம்பளத்துடன் விடுப்பு வழங்குவதற்கான விதிகளை உருவாக்க சிறப்பு குழு அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அடுத்ததாக ஆறாவது அறிவிப்பு: வானிலை முன்னறிவிப்பு. ஜூலை 31 கோவை, நீலகிரி, தேனியில் கனமழை வாய்ப்பு. தமிழகத்தில் கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஜூலை 31, ஆகஸ்ட் 1 ஆகிய 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்ததாக ஏழாவது அறிவிப்பு:
சென்னை செய்யாறு இடையே 4 வழி சாலை டெண்டர் ரத்து செய்தது தாவேக அரசு. சென்னையுடன் செய்யாறு தொழிற்தட பகுதியை இணைக்கும் வகையில் 43 கிலோமீட்டருக்கு 4 வழி சாலை அமைப்பதற்காக கடந்த திமுக ஆட்சியில் போடப்பட்ட டெண்டரை ரத்து செய்தது தாவேக அரசு. சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து செய்யாறு சிப்காட் வரை சாலை அமைக்க கடந்த மார்ச் மாதம் டெண்டர் கோரப்பட்டது. சென்னையை ஒட்டியுள்ள காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் சிப்காட், சிட்கோ உள்ளிட்ட தொழிற்பேட்டைகளில் ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலைகளும் தொடங்கப்பட்டுள்ளன. அருகில் உள்ள திருவண்ணாமலை மாவட்டத்திலும் தொழில் வளர்ச்சி அதிகரித்து வரும் நிலையில் செய்யாறு சிப்காட் வளாகத்தை சுற்றிய பகுதிகளிலும் புதிய தொழிற்சாலைகள் உருவாகி வருகின்றன. இதன் மூலம் ஏராளமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் சென்னையில் இருந்து செய்யாறு சிப்காட் பகுதிக்கு கனரக வாகனங்கள் எளிதாக செல்ல போதிய அகலமான சாலை வசதி இல்லாததால் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டுள்ள வர்த்தகர்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தற்போது சென்னை துறைமுகம், தென் சென்னை, ஒரகடம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் பகுதிகளில் இருந்து செய்யாறு நோக்கி செல்லும் கனரக வாகனங்கள் வாலாஜாபாத், காஞ்சிபுரம் வழியாகவே பயணிக்க வேண்டிய நிலை உள்ளது. காஞ்சிபுரம் நகரம், தூசி, மாமண்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் குறுகலாக இருப்பதுடன் கடும் போக்குவரத்து நெரிசலும் நிலவுவதால் பயணம் தாமதமாகிறது. இதற்கு தீர்வு காண வேண்டுமென்று வாகன ஓட்டிகள் மற்றும் வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து சென்னை மற்றும் செய்யாறு தொழிற்பகுதியை நேரடியாக இணைக்கும் வகையில் புதிய 4 வழி சாலை அமைக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த சாலை சிங்கப்பெருமாள் கோவில், ஒரகடம் நெடுஞ்சாலையிலிருந்து தொடங்கி செய்யாறு சிப்காட் வரை சுமார் 43.2 கிலோமீட்டர் நீளத்தில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக 33 கிராமங்களில் மொத்தம் 619 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி 60 மீட்டர் அகலத்தில் நவீன 4 வழி சாலை அமைக்க நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டிருந்தது. இந்த சாலை அமைந்தால் கனரக வாகன போக்குவரத்து எளிதாகி தொழில் மற்றும் வர்த்தக வளர்ச்சிக்கும் முக்கிய ஊக்கமாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை செய்யாறு சிப்காட் பகுதியை இணைக்க 43 கிலோமீட்டருக்கு 4 வழி சாலை அமைப்பதற்காக போடப்பட்ட டெண்டரை ரத்து செய்தது தாவேக அரசு. மேலும் நிர்வாக காரணங்களுக்காக டெண்டர் ரத்து என விளக்கம் அளித்துள்ளது. அடுத்து கடைசியாக 8வது அறிவிப்பு. மாணவிகளிடம் பேசினாலே போக்சோ என பேச்சு, சர்ச்சை. சிங்கப்பெண் SSI விடுவிப்பு. அரியலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்காக சிங்கப்பெண்கள் படை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடந்த 22ஆம் தேதி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பெண் சிறப்பு உதவி ஆய்வாளர் சுமதி கலந்து கொண்டு பேசுகையில் 18 வயதுக்குட்பட்ட பெண்களிடம் ஹாய் என குறுஞ்செய்தி அனுப்புவது, அவர்களிடம் பேசுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்க, அனாவசியமாகவோ அல்லது அருவருக்கத்தக்க வகையில் பேசினாலோ போக்சோ சட்டத்தின் கீழ் சிறைக்கு செல்ல நேரிடும் என மாணவர்களை எச்சரிக்கும் விதமாக பேசினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி சர்ச்சையானது. போக்சோ வழக்கை பற்றி தெரியாமல் மாணவர்களுக்கு இப்படியா விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என்று சமூக வலைதளங்களில் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சுமதி சிங்கப்பெண் அதிரடிப்படையிலிருந்து நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவர் இதற்கு முன்பு பணியாற்றி வந்த அரியலூர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டார்.